வெல்கம் டு டிஎன்எஸ் டெக் பில்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து எப்படி நம்ம வந்து பிரைட்னஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து சரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் கிளாஸஸ்க்குலாம் இப்போ அதுதான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் எல்லோரும் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, பிரைட்னஸ் ப்ராப்ளம் தான். நைட் நேரம் வந்து நம்ம வந்து லேப்டாப் அவ்வளோ ஸ்க்ரீன் பிரைட்டாக இருக்கும், நம்ம பிரைட்னஸ் கம்மி பண்ண முடியாது. இல்லைன்னா பிரைட்னஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோ டெய்லி அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஏஎம்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு. இந்த வீடியோக்காக ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே உங்கள் லேப்டாப் வந்து ஏஎம்டி ப்ராசஸர், அதாவது இன்டர் ப்ராசஸர் தவிர்த்து ஏஎம்டின்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. கேமிங்கில் அந்த ப்ராசஸர் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டின்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது என்ன ப்ராசஸர் நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதுக்கான டூல் தான் வந்து ஆட்டோ டிடெக்ட் இன்ஸ்டாலேஷன் ரேடான் கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் ஃபார் விண்டோஸ்னு ஒரு டூல். ஸோ அந்த டவுன்லோட் நவுன்னு பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட் லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கேமிங்க்கான ஒரு சாஃப்ட்வேரு. அதை நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ டிடெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரெக்கமெண்டட் வெர்ஷன், ஆப்ஷனல் வெர்ஷன்னு. ரெண்டுத்துலேயும் நீங்கள் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து லேட்டஸ்ட் எது இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அவர் டேட் பார்த்துக்கோங்க. நான் இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நான் உங்களுக்காக இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். உங்கள் சிஸ்டம் வந்து இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லேப்டாப்பை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ரைட் கிளிக் அமுக்குனாலே ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து உங்களுக்கு ஏஎம்டி ரேடான் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷனோட விண்டோ. இப்போ இதில் தான் வந்து நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்ற போகிறோம். இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடிக்கடி வர அப்டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனு. கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுத்துருக்க சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 4GB ரேமு. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம வந்து டிஸ்பிளேக்குள்ளே போயிடுவோம். கிராஃபிக்ஸில் போயிட்டு என்ன செட்டிங்ஸில் வேணுமோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கேமிங் கொடுக்குறேன். கேமிங் கொடுத்தா தான் வந்து நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸு. ஸோ இப்போ நான் டேரெக்டாக டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். ஸோ இப்படி தான் உங்கள் லேப்டாப் வந்து எப்போவுமே இதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப் இப்படி தான் இந்த பிரைட்னஸ் செட்டிங்ஸில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஸ்க்ரீனும் இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த இதை வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அவுட்டோர் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நான் பண்ண மாதிரியே நீங்களும் இந்த இதை வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலே 100% வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் பிரைட்னஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.